welcome him with all our hands. பலத்த கரகோஷம் எழுப்பி அவரை நாம் வரவேற்போமாக. How many of you were blessed in the morning session? காலை ஆராதனையில் எத்தனை பேர் அவருடைய பிரசங்கத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? Say a big hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லு. Okay, let us honor Pastor Alejandro right now. I want Pastor to come forward. Pastor Alejandro அவர்களை நாம் கனப்படுத்த இருக்கிறோம். Pastor Alejandro அவர்கள் முன்பாக வரும்படியாக. And I request Pastor David Pandi to put the shawl for him. Pastor David Pandi அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். It is our Indian way of honoring Pastor. இது இந்திய கலாச்சாரத்தின் பிரகாரமாய் நாம் கௌரவிக்கிற விதம். And you are honored to be with us. நீங்கள் எங்களோடு இருப்பதிலே எங்களுக்கு And கனம். I request Sister Merlin to come forward and Sister Ruth to come forward. Sister Merlin அவர்கள் Sister Ruth அவர்கள் முன்பாக வந்து and give this gift to Pastor Alejandro on our behalf. இந்த சபையின் சார்பாக பாஸ்டர் அலியாந்திரோ அவர்களை கனப்படுத்துகிறோம். Hallelujah. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். Are you excited for what the Lord has in store for us ஆண்டவர் this நமக்காக afternoon? ஆண்டவர் காரியத்தை கேட்பதற்கு எத்தனை பேர் பரவசமா இருக்கீங்க? Shake somebody next to you and tell them பக்கத்துல God has powerful things for you this afternoon. பக்கத்துல இருக்கிறவங்களை அசைச்சு சொல்லுங்க கர்த்தருடைய வல்லமை உங்களை சந்திக்கும். Hallelujah. Hallelujah. Are you excited? உண்மையாவே பரவசமா இருக்கீங்களா? Are you ready for what the Lord has for you? கர்த்தர் உங்களுக்கு பேச போகிறதை கவனிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? I can't wait to see what God has in store for us tonight. ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே மாலை நேரத்திலே உங்களுக்காய் செய்கிறதை காண ஆஞ்சையோடு இருக்கிறேன். And I know there is no coincidence in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே எல்லாம் ஒன்றி போகிற ஒன்றும் இல்லை என்பதை நான் அறிவேன். Today this meeting was orchestrated by God. இந்த நாள் ஆண்டவரை பொறுத்தவரை நன்றாய் திட்டம் செய்யப்பட்ட நாள். God has a purpose for this meeting. இந்த கூட்டத்திற்கென்று தேவன் ஒரு நோக்குகிறார். And I came all the way here to challenge you and inspire you and let you know that God has greater things for you guys. இந்த நேரத்திலே அவ்வளவு தூரத்திலிருந்து நான் இங்கே வந்திருப்பதற்கு காரணம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு காத்திருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். God has greater things for you guys. ஆண்டவர் இன்னும் மேலான காரியங்களை உங்களுக்காய் வைத்திருக்கிறார். So I want you to take your neighbor's hand உங்களுடைய பக்கத்துல இருக்கிற ஆளுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். and tell him, just look straight into his eyes நல்ல முகத்தை பார்த்து கண்ணை நேரா பார்த்து and tell him God has greater things for you. சொல்லுங்க கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்காக வச்சிருக்கிறார். Come on. சொல்லுங்க கர்த்தர் உனக்காக பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். And do this with me. Can you? இத செய்யுங்க. Would you do this for me? இத எனக்காக செய்ய முடியுமா? Take his hand or her hand, take it and just say, rise up. கையை நல்லா பிடிச்சு நல்லா சொல்லுங்க, rise up. பாய் சொல்லுங்க பா, rise up. Amen. Hallelujah. Shout hallelujah. Hallelujah சொல்லுவோம். I'm going to read from 1 Samuel chapter 16. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன். Verse 19. 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கவனமாய் கவனியுங்கள். I'm just going to preach for a few minutes because I know the Lord has a lot of things for you guys today. உங்களுக்காய் வைத்திருக்கிற காரியங்களை சில நிமிட துளிகள் நான் பேச விரும்புகிறேன். So I'm just going to make emphasis on 4 points and then from there we'll take it from there and we'll let the Holy Spirit do whatever he wants to do today. நான் 4 குறிப்புகளை சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற விதமாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். I'm actually looking forward to the ministry time. நான் அதற்கு பிறகு உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்திலே நேரத்தை செலவழித்து ஜெபிக்க காத்திருக்கிறேன். Because I know what God did this morning was so powerful. எனக்கு நன்றாய் தெரியும் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையானது இந்த இடத்துல மிகவும் வல்லமையான விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Yet I also know that he doubles his portion. அவர் தன்னுடைய வல்லமையை இந்த மாலை நேரத்திலே இரட்டிப்பாக்கி இருக்கிறார் என்பதையும் நான் அறிவேன். So the best wine is reserved
for the last meeting. ஆகவே கடைசி நிமிஷத்திலே கர்த்தர் சிறந்ததை செய்யும்படியாய் அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். The best portion has been reserved for you guys at this meeting. வாலிபர்களே, உங்களுக்காக இந்த கூட்டத்தின் கடைசி நேரத்திலே கர்த்தர் மேன்மையான ஒன்றை காத்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். And what God is going to do this afternoon, it's going to surprise you and it's going to mark your destiny in a way you've never seen God do it before. இதுவரைக்கும் ஆண்டவர் செய்திராத காரியங்களை உங்களுக்காக இப்பொழுது இந்த மாலை நேரத்தில் செய்ய போகிறார். Now this morning I made emphasis on rising up, taking over. இந்த காலை நேரத்திலே எழும்புவதை குறித்து, காரியங்களை கையில் எடுப்பதை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். I made emphasis on a simple fact that we are called, and therefore if we are called we should walk in our calling. நான் காலையிலே சொல்லும்போது சொன்னேன், நாம் அழைக்கப்பட்டவர்கள் நம்முடைய அழைப்பிலே நடக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. However, this afternoon I want to make emphasis on how to keep that fire on in our lives. இந்த மாலை நேரத்திலே அந்த அக்கினியை தொடர்ந்து நாம் எப்படி பற்றிக்கொள்வது என்பதை குறித்து நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். Remember this morning I spoke about passion. இந்த காலை நேரத்தில் நான் பேசும்பொழுது உங்களுடைய வாஞ்சை, விருப்பத்தை குறித்து பேசினேன். And I said that if you are passionate, you will do everything, whatever it takes to learn about that thing that you are passionate for. நான் காலை நேரத்தில் சொல்லும்போது சொல்றேன், எந்த காரியத்தை குறித்து வாஞ்சையும் விருப்பம் உடையவர்களாக இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே நீங்கள் அதிகம் நேரத்தை செலவிடுவீர்கள் என்று சொல்லி. I said that if you're passionate for football, you will know all the players' names. நான் சொன்னேன், அந்த ஃபுட்பாலை குறித்து உங்களுக்கு வாஞ்சை இருக்குமானால் அதிலே இருக்கிற விளையாட்டு வீரர்களுடைய எல்லாருடைய If பேரையும் you're அறிந்திருப்பீர்கள். passionate for technology, you will know everything about computers and stuff like that. தொழில்நுட்பத்தை குறித்து அதிக ஆர்வத்தோடு இருப்பீர்களானால் அதை குறித்த பொருட்களை குறித்து அதிகமாய் தெரிந்திருப்பீர்கள் என்று சொன்னேன். Yet if you are passionate for the Lord, you will know him in a deeper way. அதே போலதான் கர்த்தருக்காய் வாஞ்சையும் விருப்பத்தோடு இருப்பீர்களானால் அவரை இன்னும் ஆழமாய் அறிந்திருப்பீர்கள் என்றும் சொன்னேன். I want you to grab this afternoon. இதை நன்றாய் பிடித்துக் கொள்ளும்படியாய் இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். The secret is to know God. ரகசியம் என்ன? கர்த்தரை அறிந்து கொள்வதுதான். We are the generation that will know God in a way we have never known him before. இதுவரைக்கும் நாம் ஆண்டவரை அறிந்திராத விதத்திலே நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்ததியாய் கடந்து வந்திருக்கிறோம். In the Old Testament, God showed off as a warrior. பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன்னை ஒரு யுத்த வீரராய் வெளிப்படுத்தினார். Yet in the New Testament, God shows himself as a father. புதிய ஏற்பாட்டிலே தன்னை ஒரு பிதாவாக அறிமுகப்படுத்தினார். Remember, he restored the path. He restored that path that led us to the Father. Jesus restored the path. இயேசு இந்த பூமிக்கு வந்து பிதாவுக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிற ஒரு பாதையை நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். The Bible says, since we all sin, we all fallen short of the glory of God. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனோம் என்று வேதம் சொல்கிறது. Yet in Jesus Christ we have been restored, we have been forgiven, we have been freed, and we have been delivered. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆக்கினையின்றி தீர்க்கப்பட்டோம், விடுதலையாக்கப்பட்டோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். We have been saved by the grace of God. நாம் ஒரு நல்ல கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We're no longer citizens of this world, we're citizens of the kingdom of God. நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். And as citizens of the kingdom of God, we should know our God better than no one else. நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய் இருக்கிறபடினாலே மற்றவர்களை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் அறிந்திருக்க So வேண்டும். I want to do emphasis today on the fact that we need to know God. நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து மறுபடியும் உங்களுக்கு தெளிவாய் சொல்ல Now, விரும்புகிறேன். how do you have the relationship with God? தேவனோடு கூட அந்த தொடர்பை நாம் எப்படி ஏற்படுத்திக் கொள்ள முடியும்? How does that work? How does that work? அது எப்படி நடக்கும்? Some of you might wonder, but how do I spend time with God? How do I approach God? நீங்கள் ஒருவேளை ஆச்சரியப்படலாம், எப்படி நான் ஆண்டவரிடத்திலே போய் சேர முடியும், நெருங்க முடியும்? Some of you wonder, but I just don't know how to pray. How do I do it? ஐயோ, எனக்கு ஜெபிக்கிறதற்கு தெரியாது, எப்படி ஜெபிக்க வேண்டும் தெரியாது, எப்படி நான் பிதாவோடு தொடர்பு கொள்ள முடியும்? Let me tell you something. Having a relationship with God is the same pattern as having a relationship with your dad, and is even in a greater level.
having a relationship with God is better. It's even better. தேவனோடு கூட எப்படி இன்னும் மேலான விதத்திலே தொடர்பு கொள்வது என்பதை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். God wants to know you in a deeper way. உங்களை ஆண்டவர் ஆழமான விதத்திலே அறிந்திருக்கிறார் தேவன். And we all have the right and the privilege to walk into his throne room. அவருடைய சிம்மாசனத்திற்கு நேராய் நாம் நடந்து செல்வதற்கு கடந்து சென்று அவரை நெருங்குவதற்கு சகல உரிமையும் பெற்றிருக்கிறோம். And worship him in the spirit and truth. கர்த்தரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் தருணங்கள் The இருக்கிறது. Bible says that he is looking for worshipers in the spirit and truth. வேதம் சொல்லுகிறது பிதாவை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிற உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களை கர்த்தர் தேடிக் So கொண்டிருக்கிறார். if you are a worshiper, I want you to raise up your hand and do something for Jesus this afternoon. இந்த நேரத்திலே இயேசுவுக்காய் ஒரு நல்ல ஆராதனையாளனாய் இருந்து ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய If கைகளை you're a உயர்த்தி காண்பீர்கள். worshiper, lift up your hands and worship God. நல்ல ஆண்டவர் ஆராதனை செய்கிற ஆராதனை வீரனாய் நான் இருக்கணும்னு சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்தி காண்பீங்க. See, having a relationship with God is actually communicating to God. தேவனோடு கூட உறவு கொள்வது என்பது தேவனோடு கூட பேசி பழகுவது. And sometimes we don't know how to approach him. That's the problem of a lot of us, that we don't know how to approach God. சில நேரங்களிலே நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, நாம் எப்படி தேவனை நெருங்குவது என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறோம். I want to read in Samuel chapter 16 verse 19. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்படியாய் We're going to read from verse 19 to verse 23. 19ஆம் அதிகாரம் மன்னிக்கவும் No, 16ஆம் actually, அதிகாரம் no. I'm going to read from verse 17 to verse 19. I'm sorry. 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க கவனியுங்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். Amen. See, Saul was going through a very difficult time in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே சவுல் ஒரு கடினமான காலகட்டத்துக்குள்ளே போய் கொண்டிருந்த நேரம். The king Saul was being tormented by demons at night. ராஜாவாகிய சவுல் அசுத்தாவினாலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தான். And so he calls David because he knows that David has a fame that he's a worshiper. அவனாகவே சவுல் தன்னுடைய இந்த பிரச்சனை விடுதலாக்க முடியாய் தாவீதை அழைப்பிக்கிறான். காரணம் தாவீது ஒரு நல்ல ஆராதனை ஆளன் என்பதை But தெரிந்திருந்தான். it's very interesting that the first 4 characteristics that are mentioned about David in the Bible are the following ones. இதிலே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த 4 முக்கிய குணாதிசயங்கள் மிகவும் ஆச்சரியமானவை. I want you to write this down because this is going to teach you a lot. This is going to teach you. This is going to impart over your life. உங்களுடைய வாழ்க்கை முழுவதற்கும் மிகவும் முக்கியமான காரியங்களை இவை போதிக்கும். First of all, David was a son. The Bible says that he was a son of Jesse. முதலாவது சொல்கிறது அவன் ஈசாயின் குமாரன். He was the son. He was the son. அவன் ஈசாயின் குமாரன். And if we see in the Bible the meaning of having that relationship of being a son, அவன் ஒரு குமாரனாய் இருந்து ஒரு பிதாவினிடத்தில் எப்படி தொடர்பு கொள்வது என்பதை அறிந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. it's very important because the first thing that Jesus prayed in the prayer, the golden prayer is, Father, hallowed be thy name. இது மிகவும் முக்கியமாய் கவனிக்கப்பட வேண்டிய காரியம். கர்த்தருடைய ஜெபத்திலே இயேசு சொல்லும்போது சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. So the first thing that Jesus states in his prayer is, you have a father. முதலாவது ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்திலே சொல்லி கொடுத்த ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறார். I want you to see David, a great man of God, a great worshiper, the guy who defeated Goliath, yet he had a secret.
இங்கே அவன் பெரிய யுத்த வீரனாய் இருந்தாலும் கோலியாத்தை கொல்லுகிற அளவிற்கு வல்லமையானவனாய் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. And I want you to capture this secret and just catch it and just embrace it, because this is going to help you to have a successful life as a Christian. அந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அதை பற்றிக் கொள்ளுங்கள். ஒரு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கிய ரகசியம் இது. David was a son. தாவீது ஒரு மகனாய் இருந்தவன். David knew how to play the harp well. அவன் தன் தகப்பனுடைய இருதயத்தை நன்றாய் மன்னிக்கவும் அவன் அந்த குழலை வாசிக்க கற்றிருந்தவன். This is David's secret. Write it down. Write it down. இதை எழுதி கொள்ளுங்கள். David's secret was தாவீதுடைய he ரகசியம், knew God. அவன் தேவனை அறிந்திருந்தான். He knew God. அவன் தேவனை அறிந்திருந்தான். He had a relationship with God. அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. He spent so much time on the mountain, on the hills, worshiping God, playing the harp for hours and hours and hours. மலைகளிலும் குன்றுகளிலும் மணிக்கணக்கிலே கிண்ணறத்தை வாசித்து தேவனை தொழுது கொண்டிருந்தவன் அவன். That's where David, that's the same place where David writes all the psalms and all the letters and all these beautiful songs that he wrote. அந்த இடங்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சங்கீதத்தில் இருக்கிற பெரும்பாலான சங்கீதங்களை, அருமையான சங்கீதங்களை அவன் எழுதி வைத்திருந்தான். Where in the presence of God. அவைகளை தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்தவன் அவன். In the very presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே நிறைந்திருந்தவன் அவன். See, we are a generation that will be driven by the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிறைந்திருக்கிற சந்ததியாய் இருக்க வேண்டும். We will be led by the Holy Spirit and not by emotions. நாம் நம்முடைய உணர்வுகளினாலே அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே ஆளப்படுகிறவர்களாய் இருக்க We வேண்டும். will walk in the power of the Holy Spirit and not by our own strength. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் நடத்தப்பட வேண்டும், நம்முடைய சுய பலத்தினால் அல்ல. We will know God. நாம் தேவனை அறிந்திருந்தவர்கள். We will know God. நாம் தேவனை அறிந்திருக்கிறவர்கள். And we will walk with God. நாம் தேவனோடு கூட நடக்க வேண்டும். How many of you want to walk with God? எத்தனை பேர் தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்று Lift up your hand if you want to walk with உயர்த்தி God. காண்பீங்க, தேவனோடு நடக்க வேண்டுமா? See, having a relationship with God is not that complicated. ஆண்டவரோடு கூட உறவாய் தொடர்பாய் இருப்பது என்பது மிகவும் கடினமான காரியம் அல்ல. It follows the same pattern. அதற்கு ஒரே மாதிரியான அடையாளம் உண்டு. As well, the same relationship you have with your dad. உங்களுடைய தகப்பனோடு கூட இருக்கிற உறவை போலவே பிதாவுக்கு உறவும் தான். See, if you don't communicate with your dad is not going to know what you need or what you want. நீங்கள் உங்களுடைய தகப்பனை பார்த்து அப்பா எனக்கு இது வேண்டும் என்று சொல்லாத பட்சத்திலே உங்கள் தகப்பனுக்கு உங்களுக்கு தேவை என்று தெரிய போகிறதில்லை. See, unlike the Bible says that we are to be like children in order to enter into the kingdom of God. வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதற்கு நாம் சிறு பிள்ளைகளை போல ஆக வேண்டும் என்று சொல்லி. And there's a different attitude between teenagers and children, the way they deal with their dads. தங்களுடைய தகப்பனிடத்திலே பேசுகிறதிலும் பழகுகிறதிலும் சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. When a little kid see his dad, perhaps his dad is gone 5 days on a trip, and when his dad comes back, the kid goes like, "Daddy, hi, how are you?" அப்பா வெளியூருக்கு போய் விட்டு வருவார் என்று சொன்னால் அந்த குழந்தை பார்க்கும் போது மாத்திரத்திலே ஓடி வந்து அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கட்டி பிடித்துக் கொள்ளும். And then right after he gives him a big hug and he lavishes the love and everything, then he goes, "Daddy, what do you bring me?" அதற்கு பிறகு நல்லா கட்டி பிடிச்சிட்டு கடைசியா ஒரு கேள்வியை போடும், எப்பா என்னப்பா எடுத்துன்னு வந்துக்கிறேன் எனக்கு. Yet a teenager is different. ஆனால் வாலிபர்கள் என்று வரும்பொழுது கொஞ்சம் வித்தியாசம். A teenager will not run. டீனேஜர் ஓடி போய் கட்டிலாம் பிடிக்க மாட்டார். He will not go like, "Daddy, hey." இப்படிலாம் ஓடி போய் அப்பாடு கட்டி பிடிக்க மாட்டாரு. He'll walk. அப்படி நடப்பாரு. "Hey, Dad. நாங்கப்பா How was your trip? நான் எப்படி இருந்துச்சு ஊர்னா பயணம்லாம்? What did you bring me?" என்னத்த எடுத்துன்னு வந்தீங்க? Different attitude. வித்தியாசமான விதமான அணுகுமுறை. But I like the way the girls put it. ஆனா சகோதரிமார்கள் ரொம்ப அழகா இதெல்லாம். When they want to get something, எதனா காரியம் நடக்கணும்னா they go to their dads. அப்பாட்ட போவாங்க. "Dad, நைனா, you're the most beautiful dad in the world." ஐயோங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க நைனா. "Dad, நைனா, can I give you a massage?"
உங்களை கொஞ்சம் அப்படி பிடிச்சு விடுவா, பாவம் டயர்டா இருக்கிறீங்க. Can I do something for you? உங்களுக்கு நல்லா சோப்பு வச்சிருக்கிறேன். Dad, I love you so much. உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. You're the greatest dad in the world. நீங்க ரொம்ப நல்லவரு. Then right after like 30 minutes of going around the bush, நீங்க 30 நிமிஷம் அப்படியே சுத்தி சுத்தி வருவீங்க. then they go like, Dad, அதுக்கப்புறம் அப்பா, could I have some money to go to the movies? கொஞ்சம் பணம் போதும், கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்குறீங்களா டாடி? But after they like, put sugar in everything they do, and they say, they put sugar, like they sweeten things. They sweeten things. They make them sweeter. Sugar, they sweeten things. Yeah. காரியம் நடந்ததுக்கு அப்புறம் they go around the bush. அத சுத்தி சுத்தி அதான் வருவாங்க காரியம் நடக்கிற வரைக்கும். See, girls will never be as straight as we men are. நம்மள மாதிரி நேரா போய் எங்க அப்பா குடுக்குறியா இல்லையா அப்படினு கேக்குற மாதிரி ஆள் கிடையாது. அப்படி சுத்தி 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 வருவாங்க. Men are like, come on, they go straight to the point. நேரா போய் காரியத்துல கவனமா இருந்து வேலையை முடிச்சிடுவாங்க பசங்க. Girls don't go straight to the point. அக்கா மாரலாம் அப்படி கிடையாது. சுத்தி சுத்தி they go around the bush. அப்படியே சுத்தி சுத்தி until they find their way. கடைசியா அங்க போய் இடிக்கிற வரைக்கும் அப்படி சுத்திட்டு and they always get to what they want. ஆனா விஷயம் தெரியுமா, எப்படியாவது சாதிச்சிடுவாங்க, புடுங்க வேண்டியதெல்லாம் புடுங்கிடுவாங்க. They always get what they want from their dads. எது நடக்குதோ that's why they clap. right. சாதிக்கிற சாதனையாளர்கள், சாதனையாளிகள். Well, it's the same way like having a relationship with God. அதே விதமாக தான் நம்முடைய தகப்பனிடத்திலும் நம்முடைய உறவு முறை அணுகுமுறை if you spend time in his presence, அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் நேரம் செலவழிப்பீர்கள். if you give up everything and just bow down and just worship and spend time, hours will go by and you will so much enjoy it. எல்லாவற்றையும் மற்ற காரியங்களை எல்லாம் தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து அவரை ஆராதனை செய்து கொண்டே இருப்பீர்களானால் அவரை மிகவும் நேசிப்பீர்கள். Christianity is not a dead religion. நம்முடைய கிறிஸ்தவம் ஒரு செத்து போன மதம் அல்ல. Christianity is power and action of the Holy Spirit. நம்முடைய கிறிஸ்தவம் வல்லமையும் ஜீவனும் உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய. நல்ல கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. We are ambassadors of the powerful God. நாம் செவர் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். We are revivalists. நாம் எல்லாம் எழுப்புதல் வீரர்கள். Wherever we go, we are to carry the presence of God in our shoulders. நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறோம். We are to carry the glory. தேவனுடைய மகிமையை சுமந்து செல்ல வேண்டும். And take it wherever we go. நாம் போகிற இடமெல்லாம் அந்த மகிமையை சுமந்து திரிய வேண்டும். We are vessels of the living God. நாம் கர்த்தரை நம்புகிற ஒரு சந்ததி. And God wants to fill you up. ஆண்டவர் உங்கள் பாத்திரங்களை நிரப்ப விரும்புகிறார். Until you overflow. நீங்கள் நிரம்பி வழிகிற அளவிற்கு ஆண்டவர் நிரப்புவார். I prophesy you will overflow tonight. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். You will overflow tonight. நீங்கள் நிரம்பி வழிவீர்கள். You will overflow tonight. நீங்கள் நிரம்பி வழியத்தான் போகிறீர்கள். I want you to make this your priority. இன்றைக்கு நன்றாய் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். I'm going to be a son of God. தேவனுடைய பிள்ளையா இருந்து I'm going to chase the anointing. உங்களிடத்துல இருந்து அந்த அபிஷேகத்தை I'm going to chase the blessing. அந்த ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பிடித்து I'm not going to be satisfied. I'm not going to be satisfied. நான் திருப்தி அடைய போகிறதில்லை. I'm not only satisfied with 20 minutes of worship. I want to know God. 20 நிமிஷம் நான் திருப்தியா ஆராதிச்சிட்டு ஆண்டவர் அறியதில்லை, எனக்கு திருப்தி இல்லை. How many of you want to know God? எத்தனை பேருக்கு உண்மை ஆண்டவர் அறிய வேண்டும்? Lift up your hands. Lift up your hands. உங்க கைகளை உயர்த்தி காண்பீங்க, உங்க கைகளை உயர்த்தி காண்பீங்க. Can I tell you something? உங்களுக்கு ஒன்னு சொல்லவா? God can be revealed in your own room. ஆண்டவர் உங்கள் சொந்த அறையிலே உங்களுக்கு வெளிப்படுவார். You could be asleep and God can be revealed in that place. நீ அடிமையா இருந்தாலும் சரி, அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். You could be asleep and God can walk in and surprise you. நீங்கள் அடிமையை போல நடந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை ஆச்சரியத்திற்குள்ளாக்குவார். I pray
believe that as soon as you open your mouth and say Jesus, the presence of God will fill up your room and you will have the most wonderful and powerful experience in your உங்களுக்கு life. சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் அறைக்குள்ளே போய் இயேசு என்கிற வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அவருடைய பிரசன்னம் உங்களை வந்து நிரப்பும். It's all about consistency. இதில் எல்லாம் தொடர்ச்சியாய் நாம் It's செய்ய வேண்டும். all about perseverance. எப்படி நாம் தொடர்ந்து விடாமுயற்சியாக செய்கிறோம் என்பதை பொறுத்ததுதான். These rules apply to any relationship. இது எல்லா மற்ற உறவுகளை காட்டிலும் வேறுபட்டது. These rules will apply to a marriage ஒரு relationship. திருமண வாழ்க்கையிலும் கூட இதை நாம அப்ளை பண்ண முடியும். How many young people are married in this house? இங்க இருக்கிற எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருச்சு? How many people are married? கல்யாணம் ஆயிருச்சா உனக்கு? Like no, married. கல்யாணம் ஆனவங்க மட்டும் Lift up your hands. உங்க கைகளை உயர்த்தி காமிங்க, வெட்கப்படாதீங்க. Yeah, they already have it. They already have the blessing. They're already அவங்களுக்கு ஏற்கனவே married. கல்யாணம் ஆயிருச்சு, அதனால விட்டுருங்க அவங்க. All right. The same rules, அதே போலதான், the same principles அதே வழிமுறைகள் தான் of keeping a relationship. உங்களுடைய உறவை தொடர்ந்து பற்றிக் கொள்வது. Let me give you an example. ஒரு உதாரணத்தை நான் If you சொல்றேன். have fire, right? If you light a fire, நீங்கள் ஒரு அக்னியை விரும்புவீர்களா? what will happen if you don't throw like paper or stones or something in that fire? அந்த நெருப்பிலே ஒரு பேப்பரை போடுவீர்களானால் என்ன ஆகும்? What will happen? அது என்ன நடக்கும்? The fire will be quenched. அந்த அக்னியானது அதை பற்றி பிடிக்கும். Because there is nothing to keep the fire on. ஏனென்றால் அந்த அக்னியை எதையும் மேற்கொள்ள முடியாது. In order to keep the passion in our lives, அதே போல நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையை பற்றி பிடித்துக் கொள்ள in order to keep the fire for Jesus on in our hearts, இயேசுவுக்காய் எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்னி தொடர்ந்து எரிய வேண்டும். we gotta be praying all the time. நாம் எப்பொழுதும் நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். We are to fast at least once a month or do something for the Lord. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மாதத்திலே ஒரு நாளாவது உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். We shouldn't go quiet. We need to talk to everyone out there about God and about the kingdom and about how great is our God. எப்படி ஆகிலும் பார்க்கிற இடத்துலெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். We are not going to shut up. We're going to say the world how much God loves the world. நாம் சும்மா இருக்க போகிறவர்கள் அல்ல. இந்த உலகத்தை பார்த்து தேவன் எந்த அளவிற்கு உங்களை நேசிக்கிறார் என்பதை சொல்ல போகிறவர்கள். How great is our God. நம்முடைய தேவன் பெரிய தேவன். How great is our God. நம்முடைய தேவன் பெரிய தேவன். I want to encourage you this afternoon இந்த மதிய நேரத்திலே உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். to commit your life உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். to the service of the Lord. தேவனுடைய சேவைக்கென்று உங்களை I want ஒப்புக்கொடுங்கள். to encourage you tonight உங்களை நான் உற்சாகப்படுத்த வருகிறேன் மாலை to நேரத்திலே. follow the Lord கர்த்தரை பின்பற்றும்படியாய் with consistency. அதை தொடர்ந்தேச்சியாய் I want to encourage you tonight. உங்களை இந்த மாலை நேரத்திலே உற்சாகப்படுத்த I விரும்புகிறேன். want to encourage you உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். to never just go shallow in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே போய் வெறுமையா இருக்காதீர்கள். Never grow cold in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு கோழையை போல செல்லாதீர்கள். Because God wants to take you deeper. ஏனென்று சொன்னால் தேவன் உங்களை Deeper and ஆழத்திலே deeper and deeper and deeper and deeper and deeper. இன்னும் ஆழத்திலே கொண்டு செல்ல விரும்புகிறார். How many of you want to go deeper in the presence of God? எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆழமாய் போகணும்னு விரும்புகிறீங்க? God wants to reveal his glory to you. தேவன் தம்முடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். See, when I was your age, நான் உங்களைப் போல வாலிப வயதாய் இருந்தபோது 11, 12 year old, how many of you are 12 years old here? 12 வயசெல்லாம் கை தூக்கு. Lift up your hand. 12-year old. 12 வயசு. When I was 12-year old, நான் 12 வயதாய் இருக்கும்போது I will literally lock myself in a room. I will literally lock myself in a room. நான் ஒரு ரூம்ல போய் என்னை தாளிட்டுக் கொள்வேன். And I will spend hours in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே பல மணி நேரங்கள் செலவழிப்பேன். And sometimes my father had to come in and open the door. சில நேரங்களிலே வந்து என்னுடைய தகப்பன் தான் அந்த ரூம்ல இருந்து வெளியே கொண்டு And வருவார். he will have to drag me out the அவர் room. வெளியே வந்து போதும் இருந்ததுன்னு பிடிச்சு வெளியே கொண்டு வருவார் எடுத்து. He was so worried about me that he will give me vitamins
vitamins. சில நேரங்கள்ல நான் ரொம்ப வீக்கா இருக்கிறத பார்த்து அவர் கொஞ்சம் விட்டமின்ஸ் எல்லாம் கொடுப்பார். He thought I was going crazy or something. அது மாத்திரை எல்லாம் கொடுத்து இப்படியே போனா பைத்தியம் ஆயிருவ அப்படின்ட்டு சில மருந்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். Because I didn't want to do anything else. I just wanted to spend time with God. ஏனென்றால் நான் வேற எந்த வேலையும் செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேற எந்த விளையாட்டுல இருக்க மாட்டேன். ஆண்டவர் சமூகத்துல தான் போயிருப்பேன். When I will tell my teachers I was fasting, நான் உபவாசத்துல இருக்கிறேன்னு என்னுடைய டீச்சர்ஸ்க்கு சொல்லும்போது, you know what my teachers used to? டீச்சர் என்ன செய்வாங்க தெரியுமா? They will look at me and they will tell me, என்ன பார்த்து சொல்லுவாங்க, if you don't eat, நீ சாப்பிடலனா you're going to die. நீ செத்து போயிடுவே. I'm like, I don't think so. அப்படியா? அப்படிதான் நடந்துட்டு போட்டுமே. I'm still alive. ஆனா நான் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறேன். And I do fast. நான் அப்படியே உபவாசம் இருக்க தான் I செய்றேன். mean, I was as skinny as some of these guys here. இங்க இருக்கிற இந்த உலக மகா ஒல்லியனை போல தான் நான் இருந்தேன். வாடா. I was that skinny. ஆமா, இன்னொருத்த ஓடி வந்தா பாருங்க. இங்க வாடா. இந்த மாதிரி ஒல்லியா இருந்தேன். And I remember one day, ஒரு நாள் the teacher wrote a note on my book. என்னுடைய டீச்சருடைய நோட்புக்ல எழுதி அனுப்பிச்சாங்க. And you know what that means when the teacher writes a note in your book. நம்ம ஊர்ல எழுதி தர மாதிரி இல்ல, அந்த ஊர்ல எழுதி தந்தாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? That means you're misbehaving. You're misbehaving. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஒழுங்கா இல்ல கிளாஸ்லன்னு அர்த்தம். Either you're misbehaving or they just want to get your parents' attention. அப்படின்னா அவன் ஒழுங்கு இல்ல, உங்க பெற்றோர்கள் அவனை கவனிக்கணும்னு அர்த்தம். So they wrote a note in my book and I was so disappointed. அவர்கள் என்னுடைய நோட்ல அப்படிப்பட்ட ஒரு I'm நோட்டை like, எழுதி விட்டாங்க. how in the world? Why did I do wrong? Why did they want to call my parents for a meeting? நான் தவறு செய்யாத பட்சத்துல ஏன் தவறு செய்தவனா என்னுடைய பெற்றோர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று குழம்பினேன். So I was so disappointed. I went to my house, right? மிகவும் சோர்ந்து போய் என்னுடைய I walked in. வீட்டுக்குள்ள போனேன். I was grabbing my handbag. என்னுடைய பேக் இப்படி வைத்துக் கொண்டேன். I didn't want my mom to open my handbag. என்னுடைய பேக்ல அம்மா பாத்திர கூடாதுன்னு So I கவனமா went இருந்தேன். straight into the room, right? நான் நேரா ரூமுக்கு போனேன். And I put my handbag somewhere. என்னுடைய பேக் அங்கேயோ போட்டேன். And then I hear my mom saying, Alejandro, அம்மா கூப்பிடுறாங்க, அலியாந்திரோ show me your books. உன் நோட்டை காமிப்பா. And I'm like, no, I don't want to Amara, show her yo, my Mati, books. no. What am I going to do now? I have a மாட்டிக்கிட்டோம். note on my book. She's going to think I didn't pass the grade or something. ஐயோ பார்த்தாங்கன்னா அவள் நம்ம கதை அங்க வெளியாயிருமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். So I'm like, what am I going to do now? நான் இப்ப என்ன செய்ய போறேன்? So anyway, I grabbed the book உடனே நோட்டை எடுத்தேன். and I go in front of her. நேரா எடுத்துட்டு போய் அம்மாட்ட And I told her, listen, நான் அம்மாட்ட I சொன்னேன். know you're going to tell me off. அம்மா நீ திட்ட போறீங்கன்னு தெரியும். But yeah, they wrote a note on my book. இங்க பாரு என் புக்ல என்ன பத்தி இப்படி You எழுதி can read it if you want. You can read it if you want. நீ You can read it if ஓகே you இது want. வேணா நீ படிச்சு பாருமா. So she, like, she begins to grow, like, angry, she Ega. begins to எங்க அம்மாவுக்கு To get upset. பயங்கர கோபம் வந்துருச்சு, வருத்தப்பட்டாங்க. she looks at me like, என்ன பார்த்தாங்க இப்படிதான். you've never received a note in your life. உன் வாழ்க்கையில நீ இப்படி ஒரு தப்பான நோட்டை எழுதி வந்ததே இல்லையாப்பா. What happened? உனக்கு என்ன ஆச்சு? I'm like, Mom, I don't know. அம்மாட்ட சொன்னேன், எனக்கு தெரியலம்மா. I just don't know. என்னம்மா நடக்குது? There is no reason. காரணமே இல்லாம இப்படி எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. I think the teacher dislikes me. நான் நினைக்கிறேன் நமக்கும் டீச்சருக்கு செட் ஆகல. I think the teacher really doesn't like the way I am. நான் ரொம்ப பாசமாயிட்டேன் நினைக்கிறேன் டீச்சர் கிட்ட. So I passed the note on to her. அந்த நோட்டை அம்மாட்ட கொடுத்தேன். She reads the note. அத படிச்சாங்க. And the note says, அந்த நோட்ல என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? please come to the office at 4 o'clock. We want to meet with you because your son has been doing some stuff that we don't agree with. உங்களுடைய மகன் சரியான விதத்துல நடவடிக்கை இல்லாத பத்தினால நாளைக்கு 4 மணிக்கு எங்களுடைய ஆபீஸ் வந்து பார்க்கணும்னு எழுதிட்டாங்க. And you know what was that stuff? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? I was preaching to my classmates. அந்த நோட்டினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன நடவடிக்கை என்ன தெரியுமா? என்னுடைய நண்பர்களுக்கு நான் கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். So they didn't agree with that. ஆகவே அவர்கள் அதை அப்படி எழுதி And இருந்தார்கள். also sometimes சில நேரங்கள்ல I will grab all my school like school stationery, all my school stuff. என்னுடைய ஸ்கூல் ஸ்டேஷனரிஸ் எல்லாம் கையில எடுத்து And I will preach to my pencils and my stuff. சில நேரங்கள்ல பேனாவை கூட பார்த்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். Sometimes I will even have a greater audience.
a greater audience, a bigger audience. Okay. I will put all my brother's toys என்னோட அண்ணனோட பெரிய பெரிய பொம்மை எல்லாம் எடுத்துட்டு வந்து and all my sister's Barbies என்னோட அக்காவுடைய பொம்மை எல்லாம் எடுத்துட்டு வந்து and all my toys, and I will put them on my bed. எல்லா பொம்மை எல்லா பேக்லாம் வச்சிட்டு And I will like lay hands on them and pray for them and எல்லா preach பொம்மை to மேல them. கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். சோத்ரா 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 நாமத்துல போ. Because I had a passion. ஏனென்றால் எனக்கு அந்த I had வாஞ்சை, a calling. எனக்குள்ள அந்த தாகம். Like sometimes I will lock myself in a room, right? சில நேரங்களில் ரூமுக்கு ஓடுவேன். And I will stay there for an hour. அங்க போய் நேர கணக்குல மணி கணக்குல இருப்பேன். An hour later my mom will come by and knock the door. அம்மா வந்து டப்பு டப்புன்னு தட்டுவாங்க. What are you doing there? என்னடா பண்ணிட்டு இருக்கற? And I'll just tell her, I'm preaching the gospel on TV. அம்மா டிவில நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். And you know what was that TV? டிவினா The mirror. ஓகே. அது டிவி என்ன தெரியுமா? டிவி இல்ல, கண்ணாடி முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணிருப்பேன். So I will put on my best jacket, right? நல்லா போட்டு ஷூட்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பந்தாவா. And I will grab the microphone will be my mom's hairbrush. அம்மா வந்து முடி தலை வாடுற அந்த சீப்பை எப்படி எடுத்து மைக் மாதிரி And வச்சுக்குவாங்க. that was the microphone, right? அதுதான் நமக்கு மைக். And my brother the camera will be a Coca-Cola bottle. கேமரா என்ன தெரியுமா? கோகோ கோலா பாட்டில் அப்படி திருப்பி வச்சிருவேன். And I will like preach for 5-10 minutes. அப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கண்ணாடியை பார்த்து பயங்கரமா 10 When நிமிஷம். you have a calling in your life, உன்னுடைய வாழ்க்கையில அழைப்பு இருக்கும்போது it doesn't matter what happens. என்ன நடந்தாலும் God காரியம் is faithful to you. கர்த்தர் உனக்கு உண்மையுள்ளவராய் இருப்பார். God is faithful to you. கர்த்தர் உனக்கு உண்மையுள்ளவராய் இருப்பார். When you have a calling in your life, உன்னுடைய வாழ்க்கையில அழைப்பு இருக்கும்போது it doesn't matter what you go through. நீ எது வழியாய் கடந்து போனாலும் சரி, The Lord is going to show you His glory. தேவன் தம்முடைய மகிமை உனக்கு வெளிப்படுத்துவார். He will never let you down. அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட He மாட்டார். will never let you down. அவர் உன்னை கைவிட மாட்டார். He will always be faithful to you. அவர் நிச்சயமாய் உனக்கு உண்மையுள்ளவராய் இருப்பார். And you know why my teachers wrote that note? உங்களுக்கு தெரியுமா அந்த டீச்சர்ஸ் அப்படி ஒரு நோட் ஏன் Because I எழுதினாங்க? was fasting too much. ஏனென்று சொன்னால் அதிகமாக நான் உபவாசித்தேன். So they were worried about my welfare. என்று சொன்னால் அவர்கள் என்னுடைய நலனை குறித்து அதிகமாக அக்கறை Let me கொண்டிருந்தார்கள். tell you something. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும். In spite of persecution, என்னுடைய உபத்திரவங்கள் மத்தியிலே, in spite of trials, என்னுடைய சோதனை காலகட்டங்கள் மத்தியிலே, in spite of facing giants, பலவித கோலியாத்துகளை போன்ற ராட்சதர்களை சந்தித்த God அனுபவங்களிலே will be faithful to you. கர்த்தர் எனக்கு போதுமானவராய் உண்மையுள்ளவராய் இருந்தார், உங்களுக்கும் இருப்பார். And God will give you a great victory. தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தருவார். It doesn't matter what you face in life. நீங்கள் உங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறது எதுவா இருந்தாலும் சரி. Remember David, he had to face a big giant. நன்றாக கவனிங்கள், தாவீது ஒரு பெரிய கோலியாத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது. When David went out in the field and he looked at this giant, தாவீது அந்த ராட்சதனாகிய கோலியாத்தை பார்த்தபோது the first thing, I'm sure the first thing that came across his mind was, what am I doing here? அவனை பார்த்தபோது அவனுக்குள்ளே மனசுல வந்தது, ஐயோ நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிருப்பான். But then the power of God filled him up. ஆனால் தேவனுடைய வல்லமை அவனை நிரப்பின மாத்திரத்திலே And he started talking to the giant. அவன் போய் ராட்சதனை பார்த்து தைரியமாய் And the பேசுகிறான். Bible says that he actually ran across the battle line. வேதம் சொல்லுகிறது அவன் அந்த படை தளத்திற்கு நேராய் ஓடி And he grabbed some stones. தன்னுடைய கைகளில் கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு And he actually tossed those stones at him. அந்த கற்களை அவனை நோக்கி எறிந்தான். But it wasn't the stone that defeated the giant. அந்த கற்களினாலே அவன் ராட்சதனை கொன்று It போட்டான். was the power of God that was penetrated in that stone. அந்த சின்ன கவனுக்குள்ளே அதற்குள்ளே இருந்தது தேவனுடைய வல்லமை. It was the power of God அது தேவனுடைய வல்லமை that had actually taken over that stone. அந்த கற்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு God is going to use you. ஆண்டவர் நிச்சயமாக Get ready. அதை ஆயத்தமாகுங்க. Get ready. ஆண்டவர் உங்களை Tell 2 or பயன்படுத்த 3 people around you, get ready. உங்களை பார்த்து பக்கத்துல Come இருக்கிறவங்க on, tell 2 or 3 people around you, get ready, get ready, get ready, get ready. ஆயத்தமாகுங்கன்னு சொல்லுங்க. Come ஆயத்தமாகுங்கன்னு on, சொல்லுங்க. say it. Just get ready. ஆயத்தமாகுங்கன்னு சொல்லுங்க. God is going to use you ஆண்டவர் உங்களை பயன்படுத்த to போகிறார். shake this nation இந்த for the தேசத்தை Lord. இயேசுவுக்காய் அசைக்கும்படியாய் God is going to use you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். Turn India upside down for the Lord. இந்திய தேசத்தை இயேசுவுக்காய் திருப்பும்படியாய் God is going to use you கர்த்தர் உங்களை பயன்படுத்த to போகிறார். bring revival to the
நீங்கள் இந்த தேசத்திற்கு எழுப்புதலை கொண்டு வருவீர்கள். God is going to use you கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். as a great witness. நீங்கள் பெரிய சாட்சிகளாய் இருப்பீர்கள். To be the light for the nation. இந்த தேசத்திற்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். Your giants will collapse. உங்களுடைய ராட்சதர்கள் எதிரிகள் விழுந்து போவார்கள். I don't know what your giants are. உங்களுடைய ராட்சதர்கள் எதிரிகள் என்ன என்று எனக்கு It தெரியாது. might be fear. அது பயமா இருக்கலாம். It might be temptation. அதுகளா இருக்கலாம். It might be lack of faith. அது விசுவாசம் இல்லாமல் இருக்கிற தன்மையா இருக்கு. Something that you're facing in your life. உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற ஏதோ ஒன்று. But let me tell you something. நான் ஒன்றை உனக்கு சொல்லட்டும். When you trust in the Lord, நீ கர்த்தருக்குள்ளே நம்பிக்கையாய் your இருப்பாய். giants collapse. உன்னுடைய எதிரிகள் விழுந்து Your போவார்கள். giants collapse. உன்னுடைய ராட்சதர்கள் விழுந்து Your போவார்கள். giants collapse. உன்னுடைய எதிரிகள் விழத்தான் செய்வார்கள். I prophesy that any giant that has been intimidating you will collapse this afternoon in Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த ராத்திரி வேளையிலே உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற, உன்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த ராட்சதன் விழுந்து போகிறான். Come on, people. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை Come on, செலுத்துங்கள். people. வாலிபர்களே, Come on. எழும்புங்கள். Give the best hand to the Lord. நல்ல பலத்த கரகோஷம் எழுப்பி ஆண்டவருக்கு மகிமை My செலுத்துங்கள். question is, கர்த்தர் செய்ய போகிறார். are you ready? ஆயத்தமா? Are you willing? ஆயத்தமா? Are you open? ஆண்டவருக்கு திறந்த விதத்துல இருக்குது. Are you available? ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களா? My question is, என்னுடைய கேள்வி இதுதான். do you want to stay in the satisfaction zone? இருக்கிற நிலைமையிலே நீ திருப்தி அடைய போகிறாயா? Or do you want to walk out of the satisfaction zone? அந்த திருப்தியும் மீறி ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாய் செய்ய போகிறாயா? How many of you want to walk out of the satisfaction zone? இந்த இடத்துல இருந்து போகும்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தின் திருப்தியோடு கூட கடந்து போக எத்தனை பேருக்கு How ஆயத்தம்? many of you want to know God in a deeper way? ஆண்டவரை இன்னும் ஆழமான விதத்தில் எத்தனை பேர் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to spend time with God? ஆண்டவரோடு கூட இன்னும் அதிகமா நேரம் செலவழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், I want to challenge you guys. நான் உங்களுக்கு சவாலாய் சொல்லுகிறேன். God wants to know you. கர்த்தர் உங்களை அறியும்படியாய் விரும்புகிறார். And you better spend time with Him. நீங்க ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிங்க. If you do so, அதை அப்படி He's செய்வீர்களா? going to show you His glory. ஆண்டவருடைய மகிமையை Get வெளிப்படுத்துவார். up on your feet, please. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. And lift up your hands. நம்ம எல்லா கைகளை உயர்த்தினவர்களாய் எழுந்து நிற்போமாக. Shalabakandrabaya, Sandrabaya, Kandra. Raise up your hands and start praying in tongues. கைகளை உயர்த்தி எல்லாரும் பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு Chandrabaya, காத்திருப்போமாக. Kandrabandro, Hallelujah, hallelujah. Lift up your hands and start praying the Spirit. நீங்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தினவர்களாய் ஆவியிலே ஜெபம் பண்ண Lift up your ஆரம்பிங்க. hands and start the Spirit. கைகளை உயர்த்தி ஆவியிலே ஜெபித்துக் கொண்டிருங்கள். Chandrabaya, Kandro, Chandrabandra. Some of you will have an encounter with God tonight. இந்த ராத்திரி வேளையிலே சில பேர் ஆண்டவரோடு கூட ஒரு பெரிய Lift சந்திப்பை, up your hands if you're hungry for the Lord. ஆண்டவருக்கு நான் ஆசையாய் காத்திருக்கிறேன், தாகத்தோடு இருப்பேன் சொன்னால் Lift கைகளை up your hands if you're hungry for an encounter with God. ஆண்டவருடைய சமூகத்திற்காய் பசியோடு தாகத்தோடு வந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். Because the glory is going to sweep across this building. தேவனுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்ப போகிறது. What I just preached for the last 20 minutes இந்த கடைசி நிமிஷங்களிலே is going to mark your life and your destiny. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று நடக்க போகிறது. But listen, I didn't come here to only preach the gospel. நான் ஏதோ ஒரு சத்தியத்தை சொல்லிவிட்டு போக மாத்திரம் வரவில்லை. I came here to pray for you. உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறேன். I came here to impart what God has given me over to you. தேவன் எனக்கு தந்தவைகளை உங்கள் மேலே வைத்துவிட்டு போகவும் வந்திருக்கிறேன். Now I want you to raise up your hands கைகளை நன்றாய் உயர்த்தும்படியாக கேட்கிறேன். and open yourself up. உங்களுக்கு ஆண்டவரை உங்கள் Open வாழ்க்கை yourself up. ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை திறந்து கொடுங்கள். Forget about the time. நேரத்தை மறந்து விடுங்கள். Forget about if you haven't eaten, whether you have eaten or not. நீங்கள் சாப்பிட்டீர்களோ இல்லையோ, பசியா இருந்தாலும் அதை மறந்து விடுங்கள். Forget about how you feel. நீ என்ன யோசிக்கிறியோ அதை மறந்து விடு. I want you to raise up your hands and give glory to God. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டு Chandra ba 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 ba. Come on, sing it, sing it. Sing it to Him. Sing it to Him. Sing it to Him.
that song, that song. Just sing it to Him, sing it to Him. Forever you forever the Lamb upon the throne, Lamb upon the throne. Hallelujah, Hosanna. Yes. Hallelujah, Hosanna. Lift up your hands. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. join hands together. எல்லாரும் உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவருடைய I கைகளை want all கோர்த்து of you to join hands together. எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவருடைய கைகளை பிடித்து And I want you to lift up your hands எல்லாரும் உங்க கைகளை உயர்த்தி with your friend, your brother and sister. உங்களுடைய நண்பரோடு உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு Close your eyes. உங்களுடைய கண்களை மூடி Forget about the time, forget about what has happened so far. இங்கே இதுவரைக்கும் நடந்ததையும் நேரம் போகிறதையும் பற்றி யோசிக்காதீர்கள். And just worship Him. ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருங்கள். Worship Him. வெறும் ஆராதனை மாத்திரம் செய்து கொண்டிருங்கள். For in the last, let me tell you something. நான் ஒன்றை கடைசி நிமிஷத்திலே சொல்ல In the விரும்புகிறேன். next 5 minutes, இந்த கடைசி 5 நிமிடங்களிலே something is going to happen in the atmosphere. இந்த கட்டிடத்திலே ஏதோ ஒன்று வல்லமையாய் நடக்க போகிறது. It's like God is going to literally like change the atmosphere. ஆண்டவர் இந்த இடத்தினுடைய சூழ்நிலையை முழுதுமாய் மாற்றி அமைக்க போகிறார். I can feel this cloud of glory filling up this place. அவருடைய மகிமையின் மேகம் இந்த இடத்திலே இறங்கி வந்து இதை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். And when I count 5, the glory of God will fill you up. தேவனுடைய மகிமை எந்த இடத்துல நிற்கிறாயோ அதே இடத்துல உன்னை வந்து நிரப்ப போகிறது. Wow!
The glory flows. Lift up your hands and worship. கைகளை உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருங்கள். Lift up your hands and worship. கைகளை உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருங்கள். I want a worship song. ஆவியே தூய ஆவியே தூய ஆவியே தந்தருளும் தெய்வ மகிமையே வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தெய்வ மகிமையே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய Touch him, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, Touch him, Holy Spirit, now. பரிசுத்த ஆவியானவரே தொட்டருளும். In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே Let the revival winds blow up on this place. ஆண்டவரே, Lord. ஒரு எழுப்புதலின் அக்கினி Take him இந்த to இடத்திலிருந்து higher புறப்படட்டும். levels in Jesus' name. எழுப்புதலின் நீரூற்றுகள் இந்த இடத்திலிருந்து புறப்படட்டும். Take him to higher levels in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஒரு எழுப்புதலின் அக்கினி. Take him to higher levels in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஒரு எழுப்புதலின் அக்கினி. Take him to higher levels in Jesus' ஓ, name. அந்த எழுப்புதலின் அக்கினி. சஹாந்தே. Oh, hallelujah. Hallelujah. Lift up your hands and worship him. கைகளை உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருங்கள். Lift up your hands and worship கைகளை him. உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருங்கள். The glory is in this place. தேவ மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. The glory is in this place. மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. The glory is in this place. தேவன் தம்முடைய மகிமையினால நிறைந்திருக்கிறார். ஓ ஷஹலதரதரபா. I want you to do something today. I want you to lay your hands on your brother, on your sister. உங்களுடைய பக்கத்துல இருக்கிற சகோதரன் மேலும் And I want you to pray for that person next to you. அவர்களுக்காய் கைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக I கேட்கிறேன். want all of you praying for each other right now. ஒருவர் ஜெபிக்க ஆரம்பிங்கள். The glory is going to flow through a mutual agreement. உங்கள் மூலமாய் உங்கள் பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு அந்த Close மகிமை கடந்து your செல்லும். eyes and pray for someone next to you. நீங்கள் பக்கத்துல இருக்கிறவருக்காய் ஜெபிக்கும் பொழுது Come on, I can't hear you. I can't hear you. நான் உங்கள் சத்தத்தை கேட்கட்டும். இன்னும் Come on, சத்தமாய் come on, ஜெபிக்க come on, ஆரம்பிங்கள்.
come on, come on, come அந்த on. சகோதரிக்காய் ஜெபிக்க ஆரம்பிங்கள். Come on, come on, come on, அந்த come on. சகோதரிக்காய் ஜெபிக்க ஆரம்பிங்கள், ஆரம்பிங்கள், ஜெபிங்கள். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். ஷஹதராதியா துரபா. I can't hear you. நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்களேன். Pray, 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 pray. ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். Chandra Mandra Bayalaya Sando. Let your wind flow. Oh, the காற்று வீசட்டு. Holy Spirit is flowing in this place. ஊற்றிடு, ஊற்றிடு. ஷபாபாபாபாபா. You deserve the glory and the honor. Oh, ரிமஹசகபா. Ora Mandra Chandra Baya Candra Boya Chandra Mandra Yaya. Hallelujah. Vamos, vamos, come on, worship, worship, worship God. Worship God, worship God, worship God, worship God. கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Chandra Mandra Yaya Chandra. Glory. Chandra Mandra la 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 la. Glory. Come on, pray, 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 pray for someone. Pray for someone right now. Release the fire. உம்முடைய அக்கினி ஆண்டவரே இப்பொழுது Release the கட்டவிழ்க்கப்படும். fire. உம்முடைய அக்கினி கட்டவிழ்க்கப்படட்டும். Release the fire. அக்கினி அவிழ்க்கப்படுவதாக. Release the உம்முடைய fire. அக்கினியை கட்டவிழ்த்தரலாம். Release the fire. உம்முடைய அக்கினியை கட்டவிழ்த்தரலாம். Release the fire. உம்முடைய அக்கினியை கட்டவிழ்த்தரலாம். Release the fire. உம்முடைய அக்கினி புறப்படட்டும். Release the fire. உம்முடைய அக்கினி பிரவாகிக்கட்டும். Iramandra Baya Sandra Baya Kandra Baya Rama Sandro. Iramandra Yara Sandro. உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை, கைகளை உயர்த்தி ஆராதனை, உமக்கு ஆராதனை, Yes, Lord. ஆராதனை, உமக்கு ஆராதனை. Yes, Lord. We worship you, Lord. Yeah. We worship you, Lord. Yeah. Worship you, Lord. Worship you, We Lord. worship you, Lord. ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை, Yes. ஆராதனை, உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் Yes, Lord. பரிசுத்தரே, Yes. பரிசுத்தரே. In Jesus' name. சிங்காசனத்தில் In Jesus' name. வீற்றிருக்கும் I pray. பரிசுத்தரே, Let him receive. பரிசுத்தரே. Let him receive. ஆராதனை, உமக்கு ஆராதனை, Let him receive. ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஓ மகிமை தேவன் உயர்த்துவோம். விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. We worship you, worship you, Lord. உமக்கு worship you, Lord. Worship you, Lord. Worship you, Lord. With your hands up, கைகளை உயர்த்துங்கள். God is showing me கர்த்தர் சில காரியங்களை எனக்கு காண்பிக்கிறார். a greater wave is coming. ஒரு பெரிய அலை ஒன்று எழும்பி வருகிறது. A greater wave is coming. ஒரு பெரிய அலை எழும்புகிறது.
Some of you are distracted, சில பேர் இங்கே வழி தப்பி போயிருக்கிறீர்கள். and the Lord cannot flow in distraction. அந்த வழி தப்பு போனதுனாலே அந்த அக்கினி நம்மை நிரப்ப முடியவில்லை. If you want this impartation, இதை உங்களுக்கு தேவையாய் raise your உணர்வீர்கள். hands up now. கைகளை உயர்த்துங்கள். A greater wave is coming. ஒரு பெரிய அலை ஒன்று எழும்பி வந்து கொண்டிருக்கிறது. And when that wave hits this place, அந்த அலை இந்த இடத்தை நிரப்ப போகிறது. all of you will receive it. நீங்கள் எல்லாரும் அதை பார்க்க போகிறீர்கள். All of you will receive it. நீங்கள் எல்லாரும் அதை பார்க்க போகிறீர்கள். Lift up your hands and worship God. கைகளை உயர்த்தி ஆராதிக்க ஆரம்பிங்கள். Worship God. ஆராதிப்போம். Worship God. ஆராதியுங்கள். அந்நிய பாஷைகளை பேசி அந்நிய பாஷையில பேசுங்க. வாய்களை திறந்து ஆவியில நிறைந்து பேசுங்க. A greater wave is coming. ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேகம், ஒரு அளவில்லாத ஒரு Greater அபிஷேகம், wave is coming. ஒரு அலையை போல ஒரு அபிஷேகம். And every demon shall be எல்லா driven away. பிசாசுகள் வெளியே வரங்க. Every demon. A greater wave is coming. அந்த அலை எழும்புகிறது. Touch of Holy அந்த Spirit அலை now. நிரப்புகிறது. Touch of Holy Spirit உம்முடைய now. ஜனங்களை நிரப்பு. Touch of Holy Spirit now. நன்றி ஆவியானவரே. Touch him. தொட்டருளே. Touch him. தொட்டருளே. Touch him. தொட்டருளே. Touch him. தொட்டருளே. தொட்டருளே. Touch him. Touch him. தொட்டருளே. Touch him. தொட்டருளே. Touch him. தொட்டருளே. Fire. தொடுவீராக. Fire. தொடுவீராக. Fire. தொடுவீராக. Fire. அக்கினி. 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 ஷஹரர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 ர
Let all the youth sing this song. Hallelujah. I can't hear you. Hallelujah. Come on, sing it with all you have. Hallelujah. With all your energy, your passion. Come on, sing it now. Hallelujah.
hear their voices. உங்களுடைய சத்தம் எழும்பட்டும். நீங்கள் மாத்திரம் பாடுங்க. Lift up your hands. The glory of the Lord is healing you தேவ right மகிமை now. இந்த இடத்துல இருக்கிறது. The glory of the Lord is renewing you right there. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Fire is coming down. ஜீவாக்கினி உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Fire is coming down. And all your chains are falling out. உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் பாதம் வரைக்கும் தேவ மகிமை God is transforming you. தேவ வல்லமை உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. Receive it now. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். I want you to do something. ஒன்றை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். I want you to get on your knees. எல்லாரும் முழங்கால் படியிட்டவர்களாய் Pray this prayer after me. இந்த ஜெபத்தை நான் சொன்னதற்கு பிறகு சொல்லுங்கள். Lift up your hands. உங்களுடைய ரெண்டு கைகளை உயர்த்தினவர்களாய் And I want you to shout it with all your heart. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். Lord, தேவனே, I can't hear you. Say it louder. Lord, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவரே, today I commit my life இன்றைக்கு என் வாழ்க்கையை தருகிறேன். to your service, O Lord. உம்முடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். I'm willing and I am available, Lord. நான் ஆயத்தமாயிருக்கிறேன், தயாராயிருக்கிறேன். Use me as you please, O Lord. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. Have your way in my life, O Lord. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என் வாழ்விலே. Here I am, Father God. இதோ அடியேன் ஆண்டவரே. Use me as you please, O Lord. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. I surrender my heart and என் my ஜீவனை soul. தருகிறேன் ஆண்டவரே. Thank you, Lord, for the things that are to come. இன்னும் செய்ய போகிறவைகளுக்காய் நன்றி. Lord, I want to serve you. உமக்கு ஊழியம் செய்வேன். I want to see your glory with my own eyes. என் சொந்த கண்களாலும் மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. Lord, I want to be
உம்முடைய நண்பனா இருக்க விரும்புகிறேன். I want to know you better. இன்னும் அதிகமாய் அறிய விரும்புகிறேன். Get up on your feet and give the Lord the best hand you can give. நல்ல கைகளை தட்டி எவ்வளவு சத்தமா தட்ட முடியுமோ அவ்வளவு சத்தமா தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.